நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கருப்பு கொடி கட்டி கிராம மக்கள் புறக்கணித்தனர். குன்னூரை அடுத்த வண்டிச்சோலை ஊராட்சிக்கு உட்பட்ட காட்டேரி பார்க் பகுதியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வண்டிசோலை ஊராட்சிக்கு உட்பட்ட நஞ்சப்ப சத்திரம் பகுதியில் 4 ஆண்டுகளுக்கு முன் நிகழ்ந்த ராணுவ ஹெலிகாப்டர் விபத்தில் சேதமடைந்த வீடுகளை சீரமைத்து தராததை கண்டித்து அதிமுக நிர்வாகி சதீஷ்குமார் தலைமையில் பொதுமக்கள் கருப்பு கொடி கட்டி தர்ணாவில் ஈடுபட்டனர். மத்திய அரசு அறிவித்த நிதியுதவியை வழங்காமல் ஸ்டாலின் அரசின் வட்டார வளர்ச்சி அதிகாரிகள் 4 ஆண்டுகளாக அலைகழித்து வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் நஞ்சப்ப சத்திரம் பகுதியில் சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தராததை கண்டித்து கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர். வரும்போது மட்டும் முன்னாடி கூப்பிட்டு போட்டோ எடுக்கிறது எல்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஹெலிகாப்டர் விழும்போது நான் வந்து செஞ்சு தரேன், நாங்கள் நிற்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இதெல்லாம் பண்ணித்தரோம், ரோடை பண்ணித்தரேன், வீடை கட்டித்தரேன், லிஃப்ட்டு மட்டும் பாதியில் போட்டு அது பாதி நிற்கும், எதுவுமே செஞ்சு கொடுக்கணும். இது போராட இல்லாட்டி நாங்கள் கருப்பு கொடி எடுத்துகிட்டு ரோட்டில் தான் நிற்கணும். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே சிறப்பு கிராம சபை கூட்டத்திற்கு ஆட்சியரும் திமுக சட்டமன்ற உறுப்பினரும் 1 மணி நேரத்திற்கு மேலாக தாமதமாக வந்ததால் கிராம மக்கள் வெயிலில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. சத்ருன் ஜெயபுரம் ஊராட்சியில் சிறப்பு கிராம சபை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் தலைமையில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்காக மக்கள் காலை 9 மணிக்கு கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு வந்த நிலையில் திமுகவை சேர்ந்த திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் 1 மணி நேரம் தாமதமாக வந்ததால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். வெயிலில் அமர்ந்திருந்த பொதுமக்களுக்கு குடிநீர் வசதி கூட செய்து கொடுக்காமல் அதிகாரிகள் அலட்சியமாக நடந்து கொண்டதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். மேலும் கிராம சபை கூட்டத்தில் அனைவரும் சமமாக அமரும் நிலையில் ஆட்சியரும் எம்எல்ஏவும் மட்டும் தனியாக மேடையில் அமர்ந்து பாகுபாடு காட்டியதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஆதனூர் ஊராட்சியில் கிராம சபை கூட்டத்திற்கு முறையான ஏற்பாடுகளை செய்யாததால் பொதுமக்கள் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்தனர். கடந்த 22ஆம் தேதி உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு நடைபெற இருந்த கிராம சபை கூட்டத்தை 23ஆம் தேதி நடைபெறும் என அறிவித்துவிட்டு பிறகு 29ஆம் தேதி நடைபெறும் என அறிவித்தது. இதனால் கிராம சபை கூட்டம் போதிய திட்டமிடலும் முறையான அறிவிப்பும் இன்றி நடைபெற்றதால் பொதுமக்கள் கலந்து கொள்ள முடியாத சூழல் ஏற்பட்டது. மேலும் இக்கூட்டத்தில் திமுகவை சேர்ந்த ஊராட்சி தலைவர்கள் கவுன்சிலர்கள் யாரும் கலந்து கொள்ளவில்லை. இந்நிலையில் பொதுமக்கள் கலந்து கொண்டு கேள்வி எழுப்பினால் விளம்பரமாடல் முதல்வருக்கு எங்கு அவமானம் ஏற்பட்டுவிடுமோ என அஞ்சி அரசு அதிகாரிகள் பெயரளவில் கூட்டத்தை நடத்தி 20 நிமிடத்தில் முடித்தனர்.